எலும்பு உடஞ்சி சர்ஜரி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபிசியோதெரப்பி எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணும், ஃபிசியோதெரப்பி பண்ணணுமா வேண்டாமாங்கிற டவுட் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்குங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வச்சு நீங்கள் ப்ராப்பராக ஃபிசியோ வந்துட்டு பண்ணணுங்க. என்னென்னா வந்து ஓல்ட் ஏஜில் இந்த நான் ஒரு ரியல் கேஸும் வந்துட்டு இங்கே ஷேர் பண்ணுறேனுங்க. ஓல்ட் ஏஜில் வந்துட்டு எலும்போட திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ அவங்க விழுந்தாலே வந்துட்டு இடுப்பெலும்போட இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இடுப்பு ஜாயிண்ட்டுங்கிறது இங்கே இந்த தை போனில் இந்த இடம் வந்துட்டு ஃப்ராக்சர் ஆகிறது வந்துட்டு ரொம்ப காமனாக இருக்கும். இவங்களோட கேஸ்லேயும் அதே மாதிரி தான் ஆயிருக்கு. இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இவங்க கேஸில் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு ஃபிசியோதெரப்பி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணுங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எதுவும் பெருசாக பண்ணலை, வாக்கர் வச்சு நடந்துட்டு இருந்தாங்க வெயிட் கொடுக்காம. அந்த காலில் நம்ம ப்ரொசீஜர் சர்ஜரி பண்ணின காலில் வந்துட்டு வெயிட் கொடுக்காம. அப்போ அவங்களுக்கு நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸு, பேக் பெயின், நீ பெயின் ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்குது, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரியான அந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸோடு அவங்க மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம், பெயினுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், எக்ஸசைசஸ் பண்ண வச்சோம். வாக்கரில் வந்துட்டு நான் வெயிட் கொடுக்காம நடந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பாதி வெயிட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபுல் வெயிட் கொடுத்து நடந்தாங்க. அப்புறம் அவங்க கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு பூஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள ஸ்டிக் வச்சு வாக் பண்ண வச்சோம். இந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் சொல்லுவோம், அந்த ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ் இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொண்டு போயிருக்கோம். அதை அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொசீஜர் முடிஞ்சு 12 வீக்ஸ் ஆயிருக்கு. நல்ல ரெக்கவரி, ஊண்டெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக ப்ராப்பராக கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தனால ஒரு 77 இயர்ஸ்லேயும் அவங்க நல்லாவே வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாங்க. அவங்க நல்ல பேஷண்ட்டும் கூட, நல்லா நம்ம சொல்கிறது கரெக்டாக கேட்டு கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க உடம்போட கெப்பாசிட்டியை தாண்டியே வந்துட்டு அவங்க நல்லாவே வந்துட்டு எல்லா எக்ஸசைஸையும் வந்துட்டு பண்ணுவாங்க. அவங்களோட ரிவ்யூ அவங்களே சொல்கிறத நீங்கள் இதில் கேட்டுக்கலாம். அம்மா, உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு 78 ஆச்சுங்க. என்ன தொந்தரவு இருந்ததுங்கம்மா? தலை சுற்றி கீழே விழுந்துட்டுங்க. அப்புறம் எலும்பு முறிஞ்சு ஆப்ரேஷன் பண்ணிச்சுங்க. அடிப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து நம்ம ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப இருந்து பார்க்க ஆரம்பிச்சோம். அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்க எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் பிசியோதெரப்பி பண்ண ஆரம்பிச்சீங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது? வித்தியாசம் என்ன இருந்தது உங்க உடம்புலயும்? மித்த மாதிரி உங்களுக்கு நடக்கிறதுக்கோ பண்றதுக்கோ என்ன வித்தியாசம் தெரிஞ்சது? இல்லைங்க, எல்லாமே முழங்கால் வலிங்க இல்லை, அப்புறம் கொஞ்சம் வலிகளும் இல்லைங்க, நல்லா இருந்ததுங்கல்ல. எல்லா இது ட்ரீட்மெண்ட் எடுத்தாருங்க, நல்லா இருந்ததுங்க. ஓகே, சரிங்கம்மா, நன்றிங்க.